ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 பார்ட்டுமே ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா பார்க்காதவங்களுக்காக ஒரு வாட்டி அந்த 3 படத்தோட கதையுமே சேர்த்து சொல்லும் போது இந்த 4வது படத்தோட கதை இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரியும். ஆக்சுவலா 3 படத்தோட அந்த கன்டினியூஷன் தான் இந்த 4வது படம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வேற வேற கதையில ஒரே கதையை தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டோட முன் கதையை நம்ம பார்த்துடலாம். முதல் படத்துல ALC 112 மருந்து மூலமா மூளையோட செயல்திறனை அபாரமா அதிகரிக்கவும் மூளையோட குறைபாட்டை சீக்கிரமா சரி செய்யவும் ஹீரோ கண்டுபிடிக்கிற அந்த மருந்தோட விளைவாக பிறக்கிற அந்த சீசர்ன்ற குரங்கு ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கு. சீசர்ன்ற குரங்கை ஹீரோ வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கோபான்ற குரங்கு மாதிரி பல குரங்குகளை ஆராய்ச்சின்ற பேர்ல சித்திரவதைப்படுத்துறாங்க. அதே மாதிரி மனுஷங்க மேல பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்படுற அந்த மருந்த குரங்கு மேல சோதனை செய்யும் பொழுது தவறுதலா அந்த வைரஸ் அங்க இருக்கிற ஆராய்ச்சி கூடத்துல வேலை செய்யற மனுஷங்களுமே பாதிக்க ஆரம்பிக்குது. அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா உலகம் புலாம் பரவ ஆரம்பிக்க இதுக்கு நடுவில் ஜூல அடிக்கப்பட்டிருக்கிற சீசர் அடப்பட்டிருக்கிற தன்னை மாதிரியான குரங்குகளையும் ஆராய்ச்சின்ற பேர சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த குரங்குகளையும் காப்பாத்தி அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்குது. காப்பாத்துறதுக்கு முன்னாடி ALC 112 அப்படிங்கிற அந்த மருந்தை மத்த குரங்குகளுக்கும் கொடுத்து அதுங்களையுமே அறிவாளியாக்கிடுது. அதுக்கப்புறம் சீசரை 2வது பார்ட்ல 10 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. காட்டுல தனி மேல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சீசரோட கூட்டம் அந்த குரங்கு கூட்டத்தில் இருக்கிற கோபான்ற குரங்குனால பாதிக்கப்பட்டு அதனால பல குரங்குகள் இறக்க ஆரம்பிக்குது. சீசருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபாக்கு மனுஷங்களை ஒரு துளி கூட பிடிக்காது. ஏன்னா ஆராய்ச்சின்ற பேர்ல கோபாவை கட்டி புட்டு ரொம்பவே சித்திரவதை பண்ணி அதோட மூஞ்சிலாம் சிதைச்சிருவாங்க. அதனாலதான் மனுஷங்களை கண்டாலே கோபாவுக்கு ஒரு துளி கூட பிடிக்காது. மின்சாரத்துக்காக காட்டுக்குள்ள உதவி கேட்ட ஒரு மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனாலேயே கோபாவுக்கு கோபம் அதிகரிக்குது. கோபான்ற குரங்கு சீசரை சுட்டு சூழ்ச்சி செஞ்சு போரை உருவாக்குது. கடைசியில கோபாவோட சூழ்ச்சியை முறியடிச்சு போரை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வருது சீசர். பட் இருந்தாலும் உலகத்துல அந்த வைரஸோட தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. மக்களும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதுக்கான மருந்து கண்டுபிடிச்ச பாடல. இந்த படத்தோட 3வது பாகத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அந்த போர் ரொம்பவே தீவிரமா ஆரம்பிக்குது. 2வது பாகத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ள 5 வருஷமா ஒளிஞ்சு வாழ்ற சீசரோட குரங்கு கூட்டம் டெரின்ற ஆள்காட்டி குரங்கு மூலமாவும் விண்டர் என்ற உளவாளி குரங்கு மூலமாவும் மனுஷங்களால கண்டுபிடிக்கப்படுது. கூட இருக்கிற துரோகிகளை அழிச்சு தன்னோட சுயநலத்துக்காக குரங்களை அடிமைப்படுத்துற அந்த காணலோட போற சீச்சு அவங்க கிட்ட இருந்து தன்னோட குரங்கு கூட்டத்தை காப்பாத்தி புது ஒரு உலகத்தை உருவாக்கி கொடுக்குது சீசர். இந்த 3வது பார்ட்டோட சீசரோட கதையும் முடிஞ்சு போகுது. இப்பதான் இந்த 4வது படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 4 படத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோவா போடுறாங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பல்லாயிரம் வருஷமா மனுஷங்க பூமியை ஆண்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட கர்வத்தாலேயே அவங்களோட வீழ்ச்சியை அவங்களே தேடிக்கிட்டாங்க. அதே மாதிரி மனுஷன் உருவாக்கின அந்த கிருமியால குரங்குகளோட அறிவுத்திறமை அதிகரிச்சிச்சு, மேம்பட்டுக்கிட்டே போய் இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா மனுஷங்க பேசுற திறமையையும் அறிவையும் இழந்து குரங்கோட நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில குரங்கு மனுஷனும் ஒன்னா சேர்ந்து வாழ போராடிக்கிட்டு இருந்த அந்த நிலைமையில ஒரே ஒரு குரங்கு மட்டும் ஆதிக்கம் செலுத்தி தன்னோட இனத்துக்காக தன்னோட உயிரை அர்ப்பணிச்சிச்சு. அந்த குரங்கு தான் சீசர். இந்த படத்தோட 3வது பார்ட்ல கடைசியில சீசர் எப்படி இறந்துடுமோ அதோட கண்டினியூஷனா தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்குமே ஆரம்பிக்குது. சீசர் இறந்ததுமே அந்த கூட்டத்துல இருக்கிற குரங்கெல்லாம் சீசர் மேல பூவை வச்சு அதை ஒரு கட்டை மேல படுக்க வச்சு அதை எரிச்சு அதை எரியும் பொழுது அதுங்க இனத்தோட சிம்பலை காட்டி மரியாதை செலுத்துதுங்க. அப்படியே படத்தோட பேரையுமே போடுறாங்க. அப்படி கட் பண்ண அடுத்த சீன்ல பல தலைமுறைகளுக்கு பிறகு அப்படின்னு காட்டுறாங்க. அப்பனா சீசரோட தலைமுறையில இருந்து ஒரு 7-8 தலைமுறைக்கு அப்புறமா இருக்கிற ஒரு குரங்கு கூட்டத்தை காட்டுறாங்க. நல்லா பச்சை பசேல்னு அருவிகள் கொற்ற மலை உச்சிகள் மேல குரங்கு கூட்டம் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. படத்தோட தொடக்கத்துல ஒரு 3 குரங்குங்க மலை உச்சி மேல ரொம்ப தூரமா ஏறி போய்கிட்டே இருக்குதுங்க. அப்ப தாவி தாவி போற அந்த சீனெல்லாம் காட்டும் போது மலை பாதைகளை கடக்கிறதுக்கு பயன்படுத்துற அந்த இரும்பு பாலம் எல்லாம் தூர்பிடிச்சு உடைச்சு போயிருக்குதுங்க. அப்படி பார்த்தா இது பல 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்ப இந்த 3 குரங்குகளும் மலை உச்சில இருக்கிற கழுகு கூட்டுல இருந்து கழுகோட முட்டையை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. கூட வந்திருக்கிற ஒரு லேடி குரங்கு, அதோட பேர் சோனா, அதாவது நோவாவோட லவர். நோவாவோட லவரும் மனசை ஒருநிலைப்படுத்தி அப்ப உனக்கு இந்த முட்டை தானாவே தேடி வரும் அப்படின்னு பெரியவர் சொன்னதா பக்கத்துல இருக்கிற நோவாவுக்கு அட்வைஸ் பண்ணுது. ரொம்ப நேரமா கழுகு முட்டைக்காக ஒரு கழுகு கோட்டையை நோட்டை விட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கழுகு போனதுமே அப்பா கிளம்பிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகோட கூட்டுக்கு போய் பார்க்கும்போது 3 முட்டை இருக்கு. இந்த 4வது பாகத்தோட ஹீரோ நோவா. லாஸ்ட் 3 பார்ட்லயுமே ஹீரோவா கலக்கினது சீசர் தான். ஆனா 3வது பார்ட்டோட அவர் மண்டையை போட்டதுனால இதுல நோவா ஹீரோவா கண்டினியூ பண்றாரு. ஆனா ஒரு ஜாடையில
பார்க்கும்போது நோவா கொஞ்சம் சீசர் மாதிரி தான் இருக்காப்ல. ஒருவேளை இது சீசரோட மறுபிரிவே கூட இருக்கலாம். மொத்தமா இப்போ 3 பேரும் முட்டை எடுக்க வந்திருக்காங்க. அதுல 3வது வந்திருக்கிற அனாயா அப்படிங்கிற ஏப்பு 3 முட்டையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா சொல்லுது. ஆனா நோவாவும் ரொம்பவே நேர்மையா இருக்கான். அதனால 3 முட்டையெல்லாம் எடுக்க கூடாது, ஏதாவது ஒரு முட்டையை வச்சுட்டு மத்த முட்டையில எடுத்துக்கலாம், அதுதான் நம்மளோட சட்டம், அதை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்கிற தன்னோட லவர் சோனா கிட்ட சொல்றான். என்னடா இவ்வளவு பெரிய மலை உச்சியில ஏறி வந்தும் எனக்கு ஒரு முட்டை கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி நோவாவுக்கும் கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. மனசு தேத்திக்கிட்டு அப்படியே மலை உச்சிக்கு மேல இன்னொரு கழுகு பறக்கத்தை பாக்குறான் நோவா. ஓ சரி சரி, அங்க இன்னொரு கழுகு கூட வேற இருக்குல்ல, நம்ம அங்க போய் ஒரு முட்டையை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை நோவாவுக்கு வரவும் மலை உச்சிக்கு போய் அதுல ஒரு முட்டையை எடுக்க போறான். சரி எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு முட்டையை எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து மலை உச்சிக்கு போறாங்க. அங்கே போனா மலை உச்சியோட முனையில கழுகு கூடு ஒண்ணு இருக்கு. இப்ப ஹீரோவும் சரி இன்னைக்கு இதை எடுத்துடலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற நீட்டி இருக்கிற ஒரு கம்பியை எடுத்து ஓடி போய் எகிரி குதிச்சு மலையில சொருகி அதுல பேலன்ஸ் பண்ணி காலை வச்சு தாவி குதிச்சு ஒரு 2-3 ஜம்பிங் பண்ணி ஒரு வழியா மலை உச்சியில இருக்கிற அந்த கழுகு கூட்டுக்கு போயிடுறான். கூட்டி நெருங்கி வந்துட்ட பிறகு கையை நீட்டி பார்த்தா முட்டை எட்ட மாட்டேங்குது. எப்படியும் தம்ம கட்டி நோவாவும் முட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த முட்டைக்கு சொந்தமான தாய் கழுகு நோவாவை பத்து வேகமா பறந்து வந்து கொத்தவும் நோவா மலையில இருந்து பாறையில் அடிச்சு கீழே விழுந்துடுறான். பக்கத்துல எதனாவது கட்டைங்க வேறுங்க இருக்குன்னு பார்த்தா பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறையில மாறி மாறி செருக்கிக்கிட்டே போய் விழுந்துடுறான். கூட இருக்கிற 2 குரங்குகளுக்கும் அல்லு இல்ல. ஐயோ நோவா கீழே விழுந்துட்டானா அப்படின்னு கூட வந்த 2 பேருமே பள்ளத்தை எட்டி பார்த்தா நோவா கீழே விழல, அந்த பாறையில முளைச்ச வேற புடிச்சுக்கிட்டு எப்படியே தப்பிச்சிட்டான். முட்டை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. குதிரையை நிறுத்தி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கப்ப மரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு யாரோ இவங்கள வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. எவன்டா அது நம்மளே நோட்டம் விடுறது அப்படின்னு 3வது இருக்கிற அனாயா அப்படிங்கிற அந்த குரங்கு அது கையில வச்சிருக்கிற அந்த வலையை எடுத்து கரெக்டா யாரு ஒளிஞ்சிருக்கிற அந்த மரத்து பக்கமா வீசுது. ஆனா அந்த வலை ஒளிஞ்சிருக்கவங்க மேல படல, அதனால ஒளிஞ்சிருக்கவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு யாரா நம்மள ஒளிஞ்சிருந்து பார்த்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 எப்ஸுமே பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் ஓடி போனதுக்கு அப்புறம் எல்லாருமே நின்னுறாங்க. ஏன்னா அது வெளியாளுங்களோட பாதை. இந்த எல்லைக்கு மேல யாருமே வெளியில போக கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு சட்டம் இருக்கிறதுனால அவங்க அதை மீறாம திரும்ப கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்கு, அதை போய் மோந்து பார்த்தா அது மனுஷங்களோடதுன்னு தெரியுது. அதனால வீட்டுக்கு போறப்ப அந்த துணியுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. 3 குரங்குகளும் அவங்க குரங்கு கும்பல் வாழ்ற அந்த இடத்துக்கு குதிரையில வராங்க. வரப்ப அந்த இனத்துல இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் இன்னைக்கு முட்டை எடுத்தீங்களா, எவ்வளவு தூரம் போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட ஆளு சோனாவும் இன்னைக்கு தலைவரும் மலை உச்சி வரைக்குமே போய் முட்டை எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லவும் எல்லோருக்குமே ஆச்சரியமாயிடுது. இப்ப அந்த சின்ன பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நோவாவும் இப்ப அவங்க அம்மாவை வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாரு. நோவாவோட அம்மா சூசியக்காரங்க போல கையை தொட்டு பார்த்து எனக்கு தெரியும்டா நீ அவ்வளவு பெரிய மலை உச்சியில கூட ஏறுவேன்னு, சரிப்போ உங்க அப்பா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, அவரை போய் பாத்துடுவான்னு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் உன்னை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுவாருன்னு கை செய்களே பண்ணி காட்டுறாங்க. நோவாவோட அப்பா தான் அந்த கூட்டத்தோட தலைவர். நோவா கூட்ட தலைவனோட பையன். நாளைக்கு நடக்க போற சூரிய கழுகு விழாவுக்காக தான் நோவா மலை உச்சிக்கு போயிட்டு ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நோவாவோட அப்பா கழுகுங்களை வளர்க்கிறவரு. அவர் வளர்க்கிற கழுகுங்களுக்கும் ஹீரோக்கும் சுத்தமா ஆகாது. எப்ப பார்த்தாலும் ஹீரோ அந்த கழுகு கொத்திக்கிட்டே தான் இருக்கும். நோவாவோட அப்பா மலை உச்சிக்கு போனியான்னு கேட்கவும் அதுக்கு நோவாவும் மலை உச்சி வரைக்கும் போயிட்டப்பா அப்படி சொல்லவும் ஆச்சரியமா பாக்குறாரு. அதோட என்ன கையில ஏதோ ஒரு வேற மாதிரியான வாசம் அடிக்குது அப்படின்னு கேட்கவும் கையில இருக்கிற துணியை அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். நோவாவோட கையில இருக்கிற அந்த துணியை வாங்கி மோது பார்த்துட்டு இது மனுஷங்களோடதாச்சு, நீ மனுஷங்களோட இல்லை தாண்டி போனியாடுன்னு கேட்கவும் ஐயோ இல்லப்பா அதான் தடை செய்யப்பட்ட பகுதியாச்சு, உங்க பேச்சு வரை நான் எப்படிப்பா அதை தாண்டி போவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நோவாவோட அப்பாவும் எனக்கு தெரியும்டா நீ உண்மையானவன் தான், எதுக்குமே பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அப்புறம் நீ தான் அந்த கூட்டத்தை பாத்துக்கணும், எதிரொலிங்களால கண்டிப்பா ஆபத்து வரும், அதனால எதிரொலிகளை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க எதிரொலின்னு சொல்றது மனுஷங்களை தான். மனுஷங்களை இவங்க கூப்பிடுற பேரு எதிரொலி. பல 100 வருஷமா கடந்துருச்சு, ஆனாலுமே குரங்கு கூட்டம் மனுஷங்களை எதிரியா தான் பாக்குறாங்க. அடுத்த சீன்ல நோவாவும் சோனாவும் அப்புறம் அனாயாவும் உட்கார்ந்து முன்னாடி நடந்த கதையெல்லாம் பேசுறாங்க. அம்மா சின்ன வயசா இருக்கும்போது வறட்சி வந்த டைம்ல எதிரொலி சாப்பாடு தேடி வெளியில வந்துச்சு. அப்ப சின்னதா ஒரு எதிரொலியையும் பெருசா ஒரு எதிரொலியையும் அம்மா பார்த்ததை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நோவா கிட்ட சோனா இந்த கதையை சொல்றா. நோவாவுக்கு எதிரொலிகளை நினைச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகரிக்குது. நைட் டைம்ல அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கூடாரத்துல போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நோவா மட்டும் தூங்காம கையில ஒரு கொம்பை எடுத்து அதோட முனைய
கைய சீவி மீன் காய வைக்கிறதுக்காக இருக்கிற அந்த கட்டைய சரி பண்ணிக்கிருக்கு. அப்ப மீனை காய வைக்கிற அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் உள்ள போய் என்னன்னு சுத்தி முத்தியும் பாக்குறான் நோவா. அப்ப உள்ள ஒரு பொண்ணு உறிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை நோவா உத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது பயந்து போன அந்த பொண்ணு நோவாவை தள்ளி விட்டு வெளியில செம்மையா வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. தள்ளி விட்டு போனாலும் போனா நோவா கஷ்டப்பட்டு மலை உச்சிக்கு போய் எடுத்துட்டு வந்து அந்த முட்டையை உடைச்சிட்டு போயிட்டா. இப்ப நாளைக்கு நடக்க போற சூரிய கழுகு விழாவுக்கு முட்டைக்கு என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு நோவாவும் சோகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்ப நோவாவுக்கு சோனாவும் அண்ணாவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முட்டை இல்லைன்னா என்ன, எப்படி இருந்தாலும் எங்களோட அடுத்த தலைவர் நீ தானே, உன்னை உங்க அப்பா எப்படி ஏத்துக்குவாரு அப்படின்னு கூட இருக்கிற குரங்குங்க சொல்லுதுங்க. இல்ல போட்டியில கலந்துக்காம என்னால தலைவனை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நோவா மறுக்கிறான். சரி அப்ப நீ இந்த வாட்டி தலைவன் போட்டியில கலந்துக்கல அப்படின்னா நாங்களுமே கலந்துக்கல, உனக்காக அடுத்த வருஷம் வரைக்குமே வெயிட் பண்ற அப்படின்னு சோனா சொல்லுவோம். எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம், நான் இன்னைக்கு நைட்டே போய் இன்னொரு முட்டையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவும் அந்த கும் இருட்டுல குதிரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மின்னல் அடிக்கிற அந்த வெளிச்சத்துல தூரத்து 2 குரங்குங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. என்னடா ஏதோ வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோவாவும் கீழே இறங்கி போய் சுத்தி முத்தியும் பார்த்தா அங்க கீழே தன்னோட இனத்தை சேர்ந்த 2 ஏப்ஸ் அடிபட்டு கிடக்குதுங்க. அவங்க கிட்ட போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு ஏப்பு வந்து நோவாவை கூப்பிட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பொறுமையா சொல்லிட்டு கீழே சாஞ்சி இறந்து போயிடுது. தூரத்துல யாரோ வர மாதிரியான சத்தம் கேக்குது. பயத்துல ஓடி போய் நோவாவும் ஒளிஞ்சுக்கிறான். என்னடான்னு பார்த்தா நிறைய ஏப்ஸ் குதிரையில வந்து இறங்குதுங்க. இப்ப குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த கிங்காங் குரங்கு தான் குடுற வில்லனா இருக்கிற பாராக்சிமஸ் ஏப்போட ஜெனரல். இதோட பேர் சில்வா. கீழே ஏதோ ஒரு துணி கிடக்கவும் அதை ஏப்புமே எடுத்து மோந்து பார்த்துட்டு இது மனுஷங்களோடதுன்னு சொல்லவும் இப்ப சில்வாவும் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கணும், அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு கூட இருக்கிற ஏப்ஸுக்கு ஆர்டர் போடுறான். சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்துல ஒரு குதிரை அந்த சைட்ல இருந்து வருது. சில்வாவும் உடனே ஓடி போய் அந்த குதிரைக்கு பின்னால ஷாக் வைக்கிறான். உடனே அந்த குதிரை பிச்சுக்கிட்டு ஓடுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த குதிரை அவங்க வளர்க்கிற அந்த இடத்துக்கு தானே ஓடும். அப்ப பக்கத்துல இருக்கிற ஏப்ஸோட கூட்டத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ல. அதான் நோவாவுக்கு சரியான பயம் வந்துடுது. எப்படியாவது அந்த விஷயத்த நம்ம கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லி எல்லாருமே காப்பாத்தியாகணும் சொல்லிட்டு தலைதெறிக்க ஓட ஆரம்பிக்குது. ஆனா நோவா தன்னோட கூட்டத்துக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கெட்ட ஏப்ஸ் எல்லாம் அவங்களோட இடத்தையே எரிச்சு நாசமாக்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த சூரிய கழுகு கூட்டத்துல இருக்கிற ஏப்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு கத்திய வச்சு குத்தி போட்டு தெளிக்கிட்டு. இப்போ நோவா தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். தூரத்துல தன்னோட அம்மாவையும் சோனாவையும் பாக்குறான். அவங்களோட கைகள் எல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. இப்போ உடனே ஓடி போயிட்டு 2 பேரோட கை கட்டியுமே அவுத்து விட்டுட்டு அங்க இருந்து ஓடலான் இருக்கப்ப இன்னொரு குரங்கு வந்து அவங்க நோவாவோட உடம்புல ஷாக்க வச்சு அவனை அடிச்சு போட்டுறாங்க. இப்ப பின்னால இருக்கிற அவங்க அம்மாவும் சோனாவோ அந்த நோவாவை அடிச்சு போட்டு அந்த ஏப்ஸ கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தி நீ இங்கிருந்து போ, சீக்கிரம் அப்பாவை போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. கூட்டத்தில் இருக்கிற குரங்குகள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்திட்டு சில்வா அப்படிங்கிற அந்த ஏப்ஸ் இது சீசருக்காக அப்படின்னு கோஷம் போடுது. அது மட்டும் இல்லாம பிராக்சிமஸுக்காக அப்படின்னு கோஷம் போடுது. நோவா தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக மேல ஏறி கூடாரத்துக்கு போய்கிட்டு இருக்கான். மேல போய் பார்த்தா தன்னோட அப்பா கழுகுங்களோட கட்ட அவுத்து அதுங்க எல்லாத்தையுமே காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப மேல வந்ததை பார்த்துட்ட சில்வா அப்படிங்கிற அந்த ஏப்பு அந்த கூடாரத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு என் முன்னாடி தலை குனிஞ்சு நில்லுங்கடா அப்படின்னு சொல்றான். இப்ப நோவாவோட அப்பா இவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டை போடுறாரு. ஆனா அந்த சில்வான்ற கிங்காங் குரங்கு கையில வச்சிருக்கிற அந்த ஷாக் அடிக்கிற மிஷினால நோவாவோட அப்பாவுக்கு ஷாக்க வச்சு மயக்கம் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து இருக்கிற நோவாவுக்கு செம்மையா கோவம் வந்து பின்னாடி இருக்கிற கட்டையை தூக்கி அடிச்சிடறான். என்ன யார அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை போட்டு சொல்றதுக்காக துரத்துறான். பக்கத்துல இருக்கிற கட்டை எல்லாத்தையுமே பிச்சு போட்டு நோவாவை துரத்தினாலும் நோவாவை பிடிக்க முடியல. கடைசியா நோவா சில்வா கீழே மாட்டிக்கிறான். ஷாக் வைக்கலாம் அப்படின்னு போற அந்த சமயத்துல நோவாவோட அப்பா வந்து காப்பாத்திடுறாரு. இப்போ நோவாவோட அப்பாவை கீழே வச்சு சில்வா பொலவலன்னு போட்டு பொழக்கிறான். தன்னோட அப்பாவை காப்பாத்தலாம் அப்படின்னு வந்த நோவாவை கழுத்தை பிடிச்சி சில்வா வெளியில தூக்கி போடுறான். ஆனா நோவா கீழே போய் விழாம கயிறு பிடிச்சி அப்படி தப்பிச்சிடுறான். அவன் கண்ணு முன்னாடியே சில்வா இது சீசருக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஷாக்க வச்சு போட்டு தள்ளிடுறான். நோவாவை பிடிக்கிறதுக்காக கயிறுல ஷாக்க வச்சதும் நோவா அந்த இடத்துல இருந்து அப்படி கீழே விழுந்துடுறான். நோவா கண்ணு முடிச்சு பார்த்ததும் தன்னோட இனம் இருந்த அந்த இடமே இருந்து சாம்பலா கிடக்குதுங்க. பக்கத்துல பார்த்தா அவங்க அப்பா செத்து கிடக்குறாரு. அவங்க அப்பாவை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அப்பா மறுபடியும் நம்ம கூட்டத்தை இதே இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சத்தியம் பண்றான். இப்ப குதிரை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டத்தை தேடி நோவாவுமே போறான். ஒரு இடத்துல போய் நின்னதுமே எதிரிக்கு கிராஸ் பண்ணி போன அந்த கால் தடை இருக்குதுங்க. ஆனா அது தடை செய்யப்பட்ட பகுதி. அந்த இடத்தை விட்டு
தாண்டக்கூடாதுன்னு அவங்க இனத்துல ஒரு சட்டம் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சு பாக்குறான். இப்ப தன்னோட கூட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல ஓரம் கட்டி வச்சுட்டு தன்னோட கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வெறிகொண்ட வீரவங்கிய கிளம்புறான் நோவா. ரொம்ப நாளா காட்டுக்குள்ளே வளர்ந்ததுனால வெளி உலகம் எப்படி இருக்கும்னே தெரியாது. அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி வெளியில வந்து பார்க்கும் போதுதான் உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுது. அதாவது ஸ்ட்ரீட் லைட், பிரிட்ஜ், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் ரொம்ப மரஞ்செடி கொடியெல்லாம் முளைச்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போறான். கொஞ்ச தூரத்துல அவங்க அம்மாவோட துணி கிடைக்குது. அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கூட்டத்தை தேடி பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறான். நைட்ல சும்மா சூற காத்து அடிச்சு நொறுக்குது. இவ்வளவு நாளா கூடாரத்துக்குள்ளேயே வாழ்ந்ததுனால இதெல்லாம் நோவாவுக்கு சமாளிக்க தெரியல. இப்படியும் ஒரு வழியா நைட்ல படுத்து தூங்கிக்கிட்டு காலையில எந்திரிச்சு கூட்டத்தை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கத்துல நோவாவோட அப்பாவோட கழுகு இருக்கிறத பார்த்துட்டு வா வா என் கையில வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுவோம். அது கையில வந்து உட்கார்ற மாதிரி வந்துட்டு டக்குன்னு அவன் தலையில டங்குன்னு கூட்டிட்டு போயிடுது. நோவாவுக்கு செம்மையம் காண்டாகுது. ரொம்ப நேரமா ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நெருப்பு புகை வரத பார்த்துட்டு அங்க என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல நிக்கிறான் நோவா. ஆக்சுவலா நோவா ஒரு கூண்டுக்குள்ள போய் தான் நின்னுகிட்டு இருக்கான். அது டக்குன்னு கீழே ஓபன் ஆனதுமே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஏப்பு வந்து நிக்குது. ஆனா அந்த ஏப்ப பாக்குறதுக்கு ரொம்பவே சின்ன பையனா இருக்கு. ஆனா அது நோவாவுக்கு முன்னாடி ஆயுதத்தை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது நல்ல ஏப் தான். ஒருவேளை இவன் பிராக்சிமஸோட ஆள் இருப்பானோ அப்படின்னு நினைச்சு அவனை ஷாக் அடிக்கிற மிஷினை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, நான் அவங்க ஆளு எல்லாம் இல்ல. நைட்டு நிறைய பேர் வந்து எங்களோட கூட்டத்தில் இருக்கிற பாதி பேரை காலி பண்ணிட்டாங்க, எல்லாரையுமே கூட்டுட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏப் கிட்ட நோவாவும் சொல்றான். அப்படியா, என்னோட கிராமத்தையுமே ஃபுல்லா போட்டு தள்ளிட்டாங்க, இதோ பக்கத்துல பாரு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு நெருப்பை காட்டுது. இந்த ஏப்போட பேர் ராக்கோ. இது சீசரோட கொள்கையை ஃபாலோ பண்ற ஒரு சீடன். இப்ப ராக்காவும் நோவாவும் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ராக்கோவும் நோவா கிட்ட புக்கெல்லாம் காமிச்சு இதெல்லாம் சீசர் காலத்துல குரங்குங்க நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் அத்துப்படி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நோவாவும் ஆமா இதை பிறதான் என் கூட்டத்தை அழிக்க வந்தவங்களும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் ராக்கோவுக்கு செம்மையா கோவம் வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு பெரிய தலைவனோட பேரை தப்பா யூஸ் பண்றாங்க. உண்மையான தலைவனே சீசர் தான். அவர் தான் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வகுத்தவர். ஏப்ஸ்ங்கன்னா எப்படி இருக்கணும், ஒரு ஏப்ஸ் இன்னொரு ஏப்ப கொல்லக்கூடாதுன்னு சட்டத்தை எல்லாத்தையுமே அவர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லுது. அவர் இறந்து பல நூறு வருஷம் இருக்கும். அவரோட கொள்கை எல்லாத்தையுமே பரப்புற கடைசி சீடன் நான் தான். இப்படி பேசிக்கிட்டே பாழடைஞ்ச ஷாப்பிங் மால் வெளியே நடந்து போறாங்க. இதெல்லாம் தான்ப்பா 300 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க யூஸ் பண்ணி இருந்தாங்க. அவ்வளவு பேர் கூட்டமா இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு ஒருத்தனை கூட காணோம். ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல சினிமா போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கு. நோவாவும் அதை பார்த்துட்டு எதிரொலிங்கன்னு சொல்லவும் ராக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க தான்ப்பா மனுஷங்க, இவங்கெல்லாம் சீசருக்கு ரொம்பவே முக்கியமானவங்க, இவங்களும் சீசரும் ஒரு காலத்துல ஒன்னா வாழ்ந்தவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது நோவாவுக்கு ரொம்பவே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ராக்காவும் சீசரும் பேசிக்கிட்டே வர அந்த சமயத்துல ஒரு பொண்ணு குதிரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அவன் நோவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. நோவாவும் இவ என்ன ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா அப்படி சொல்லவும் அதுக்கு ராக்கோ ஒருவேளை சீசர் இவ மூலமா உனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் நோவாவும் ராக்காவும் நைட்ல நெருப்ப பத்த வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராக்கோ அவகிட்ட பழத்தை தூக்கி போடுது. அப்புறம் நோவாவோட துணியை கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட போத்திக்க சொல்றான். அதோட அந்த பொண்ணுக்கு நோவானே ராக்கோ பேரை வைக்கிறான். இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவ பேருமே இவங்களை நம்ம ஹீரோயினை வச்சுக்கலாம். இப்ப சீசரை பத்தி நிறைய விஷயங்கள் நோவாவுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கான் ராக்கா. சீசரை மனுஷங்க வளர்த்தாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுன்னு சொல்லும் போது உண்மையாலுமே செம்ம கூஸ்பம்ஸா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருக்கிற இடத்த நோவாவே சுத்தி பாக்குறான். அங்க பார்த்தா ஒரே சிலைகளா இருக்கு. நட்சத்திரங்களை பூமியில இருந்து பாக்குற அந்த டெலஸ்கோப்ப ஃபர்ஸ்ட் டைம் நோவா பார்த்து அப்படி செம்மையா ஆச்சரியமாகறான். ஒளிஞ்சு ஃபாலோ பண்ற அந்த பொண்ணுமே அந்த டெலஸ்கோப் வழியே நட்சத்திரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாகறா. கொஞ்ச நேரத்துல மனசு மாறின நோவாவும் அந்த பொண்ணு நம்ம கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில ஏத்திக்கிட்டு கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க வரி குதிரைங்க நிக்கிறத பார்த்துட்டு ஏப்ஸுக்கு பயங்கரமா ஆச்சரியமாகுதுங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மனுஷங்க இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியில வராங்க. அவங்க இருக்கிற அந்த கெட்டப்ப பார்த்த ஏதோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மனுஷங்க மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. ஹீரோயினை கீழே இறங்கி வந்து மனுஷங்களை பாக்குறப்ப அவளுக்கு கண்ணுல ரத்தம் தான் வரையே தவிர மனசுல அவ்வளவு வேதனை இருக்கு. இப்ப நோவாவும் தன்னோட கூட்டத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப ராக்கோ நோவா கிட்ட வந்து கழுத்துல இருக்கிற செயினை அறுத்து கொடுத்து சீசரோட நாவமா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது. கொஞ்ச நேரத்துல பயங்கரமான அபாய சங்க ஊதிரமான சத்தம் கேக்குது. வேற யாரா இருக்கும், அந்த கூடுதல் பிராக்சிமஸோட ஆளுங்க தான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த நோக்கம் என்னன்னா நோவாவை ஃபாலோ பண்ணிட்டே வந்து இருக்கிற ஹீரோனை
ஹீரனை பிடிக்கிறதா. அந்த கிங்காங் சில்வா கிட்ட அல்லக்கை குரங்கு எல்லாருமே ஒவ்வொரு ஆளா புடிச்சிட்டு வந்து அந்த மூஞ்சியில காட்டுதுங்க. ஆனா அந்த மனுஷங்களை பார்த்துட்டு இவங்க எல்லாம் அப்படி சொல்லிடுது. கொஞ்சம் தூரத்துல ஹீரன் ஓடுறத பார்த்துட்டு டேய் அங்க ஓடுற பாருங்களா அவளை போய் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரனை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா கரெக்டா செடிங்க முளைச்சிருக்கிற வயல்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இவ இங்கதான் இருக்கா, இன்னைக்கு விட்டுறக்கூடாது, புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நோவா ஹீரனை தேடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப இதாண்ட சமயம் சொல்லிட்டு நோவாவை பார்த்து நோவான்னு கத்துறா ஹீரோயின். அப்பதான் நோவாவுக்கு இவளுக்கு பேச தெரியுமா அப்படின்னு வேற ஆச்சரியமா இருக்கு. ஹீரனுக்கு பின்னாடி வில்லன் துரத்திட்டு வர முன்னாடி ஹீரோ ஓடி வர இந்த சீனை பாக்குறப்போ செம்மையா இருக்கும். நோவாவை தூக்கிக்கிட்டு குதிரையில வச்சுக்கிட்டு ஓடிட்டு போய்கிட்டு இருக்கப்ப பின்னாடியே சில்வா துரத்திக்கிட்டே வரான். அப்ப முன்னாடி வர்ற ரக்கம் சும்மா விடுவானா, கையில இருக்கிற கட்டையாலே போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில ஓங்கி ஒரு ஷாட் வைப்பான் பாருங்க. பயபுல சில்வா செத்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரன் பேசுறத பார்த்து நோவாவும் ராக்காவும் அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படி மாதிரி நிக்கிறாங்க. ஹீரன் நடந்த விஷயத்தெல்லாம் ராக்கா கிட்டையும் நோவா கிட்டையும் அப்பதான் சொல்றான், நீங்க எப்படி உங்க கூட்டத்தை தேடி போறீங்களோ அதே மாதிரிதான் நானும் என்ன மாதிரி இருக்கிற மனுஷங்க வாழ்ற அந்த இடத்தை தேடி போய்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அவங்க கூட்டம் இருக்கிற அந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் தூங்கி எழுந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின், நோவா, ராக்கா இவங்க முடிவுமே தண்ணி மேல கட்டையில கட்டுக்கிற அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. கொஞ்ச தூரம் நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிரிட்ஜுக்கு அடியில பார்த்தா பிராக்சிமஸோட ஆளுங்க பிரிட்ஜுக்கு ரெண்டு சைடுலுமே டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. வில்லனோட அடியாளுகளுக்கு ஹீரோயின் மூலமா ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு போல, அதனாலதான் அவளை விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் குரங்கு கிட்ட மாட்டிக்கிறா. தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்ப தண்ணியில விழுந்துடுறா. உடனே பக்கத்துல போட்டு வச்சிருக்க அந்த வலையை பிடிச்சு தப்பிக்கிறான். அவளால மேல வர முடியல. இப்ப உடனே கூட இருக்கிற ராக்கோ தண்ணியில குதிச்சு அவளை பிரிட்ஜ் மேல ஏத்தி விடுறான். ஆனா தண்ணியோட ஓட்டம் பாஸ்டா இருக்கிறதுனால ராக்கோவால வேலை வர முடியல. இருந்தாலும் கயிறை பிடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிராக்சிமஸோட ஜெனரல் சில்வா முன்னாடி தன்னை கட்டையில அடிச்சதுக்கு அவனை பழி வாங்குறதுக்காக கத்தியால ராக்கோ பிடிச்சிருக்கிற அந்த கயிறை அறுத்து விட்டுறான். இப்போ ராக்கோ தண்ணியில அடிச்சிட்டு போக இதோட ராக்கோட கதையும் முடிஞ்சு போகுது. நோவாவையும் ஹீரோனையும் சில்வா கயிறு கட்டி அவங்களோட பிராக்சிமஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கடற்கரையோரமா ராட்சச கப்பல்லாம் துருப்பிடிச்சு கரை ஒதுங்கி கிடக்குதுங்க. இப்ப இந்த கப்பல் தான் இவங்களோட கோட்டைகளாகவும் அடிமைகளை தங்க வைக்கிற ஒரு கப்பலாகவும் இருக்குங்க. ஆனா பிராக்சிமஸுக்கு ஒரு தனி கப்பல், ஒரு தனி மாளிகை மாதிரி இருக்கு. ஹீரோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு அவளை எங்கேயும் கூட்டிட்டு போறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நோவாவோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு அடிமைங்க வேலை செய்யற அந்த இடத்துல அவனை கூட்டி போய் விடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நோவாவோட லவர் சோனா அங்கேதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நோவாவோட லவர் சோனா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுகிறா. அதுக்கடுத்து ஹீரோனா ஒரு வயசான கிழவன் இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கிழவன் தான் வில்லன் பிராக்சிமஸுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறது. இவரை நம்ம ப்ரொபோசர்னு கூப்பிட்டுக்கலாம். அடுத்ததா நோவா தன்னோட அம்மாவை மீட் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அழுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியுமே சங்கூதர முறையான சத்தம் கேக்குது. இப்பதான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குரங்கு இனத்தை டார்ச்சர் பண்ற குடூர் குரங்கான பிராக்சிமஸ் அப்படிங்கிற அந்த குடூர வில்லனோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. பிராக்சிமஸ் நடந்து வரும்போது கீழே இருக்கிற அடிமைகள்லாம் சீசர் சீசர் சீசர்னு கத்துறாங்க. அவங்கள அப்படி கத்தணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி வச்சு குடும்பப்படுத்திருப்பான் போல அவ்வளவு சத்தமா கத்துறாங்க. பிராக்சிமஸ் ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு அவ என்ன பேசினாலும் கீழே இருக்கிற அடிமைங்க அவனுக்கு ஜால்ரா போடுற மாதிரி ஆமா சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிராக்சிமஸும் நம்மளோட முதல் தலைவர் சீசர் தான். சீசர் மாதிரியே நான் தான் உங்களோட தலைவர், நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாதான் வலிமை அப்படின்னு அவன் கர்ஜன குரலை பேசி எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நோவாவுக்கு இவன் சீசர் இல்ல, நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் நம்ம சேஃபா இருக்கணும்ப்பா, ஏன்னா இப்ப அவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், அவ என்ன சொன்னாலும் கீழப்பா அப்படிங்கிற மாதிரி செய்ய காட்டுறாங்க. இப்ப இவரு இங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறது எதுக்குன்னா பிராக்சிமஸ் நின்று பேசிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு பெரிய டேம் ஒண்ணு இருக்கு. அந்த டேம்ல ஒரு இரும்பு கேட் ஒண்ணு இருக்கு. அதை திறக்கிறதுக்காக தான் குதிரைகளையும் குரங்குகளையும் வச்சு சங்கிலியை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான். டெய்லி இந்த கதவை உடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி உடைக்க முடியாம பிராக்சிமஸும் தோத்து போயிடுறான். அதே மாதிரி இன்னைக்குமே உடைக்க முடியும் அப்படிங்கிற ஆர்வத்துல தான் கத்தி கத்தி தொண்டை தண்ணி தான் போனது மிச்சமே தவிர அந்த கதவை உடைச்ச படல. சரி இதை நாளைக்கு உடைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையை பாருங்கன்னு எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு அவனுமே கிளம்புறான். ப்ரொஃபசர் கிட்ட ஹீரோன் வந்து இவங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது மனுஷங்க விட்டுட்டு போன டெக்னாலஜிஸும் வெப்பன்ஸும் இதுல இவங்க கிட்ட கிடைச்ச ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ப்ரொஃபசரும் அதெல்லாம் விட்டு தெரியலமா, இப்ப என்ன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, அதை என்ஜாய் பண்ணுமா, இது கூட கிடைக்கலன்னா அவன் காட்டுலயும் மேட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ப்ரொஃபசர் மேல ரொம்பவே எரிச்சல் ஆகுது. நோவா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த உலகத்தை பத்தின விஷயத்த முழுசா சொல்லல, கால
காலப்போக்கில் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சில்வாவும் வந்து வா உன்னை அரசர் கூப்பிட்டாரு அப்படின்னு பிராக்சிமஸோட அறைக்கு கூட்டிட்டு போறான். உள்ள போய் பார்த்தா ஹீரனுக்கு ப்ரொஃபசருக்கும் சரியான விருந்து வச்சுக்கிட்டு இருக்கான் வில்லன். அந்த இடத்துல அவங்க அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது. இப்பதான் வில்லன் இந்த படத்தோட மெயின் கதையே சொல்றான். எதுக்காக ஹீரனை இங்க கொண்டு வந்திருக்கான்னா அந்த லாக்கரை உடைக்கிறதுக்காக தான். அந்த லாக்கரை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிஸ் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அவனோட ஆசை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனுஷங்களை மாதிரியே முன்னாடி காலத்துல புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். மனுஷங்க நம்மள இப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அவங்கள வச்சிருக்கலாம், அவங்கள அடக்கி ஆளலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால நம்ம இன்னுமே பரிணாம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த லாக்கருக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்கு தேவை. அதை உடைக்கிறதுக்கு நீயும் ஹீரன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது சரிதான். ஆனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்களே ஆட்டி படைக்கணும் அப்படின்னு தப்பான ஒரு எண்ணத்துல இருக்கான் பிராக்சிமஸ். ஆனா பிராக்சிமஸோட ஆசைக்கு ஹீரன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஆனா பிராக்சிமஸும் ஹீரன் கிட்ட நீ ஒரு டெக்னீசியன் எனக்கு தெரியும், அதை திறக்கிறதுக்கான எல்லா வித்தையும் உனக்கு தெரியும்ன்றதுனாலதான் உன்னையே பிடிச்சு வச்சிருக்கோம், நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றான். அதே மாதிரி நோவாவையுமே பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் அவன் புத்திசாலி குரங்கு அப்படிங்கறதுனாலதான். ஆல்ரெடி கையில வச்சிருக்கிற ஒரு ஷாக் அடிக்கிற மிஷினை அவனே சரி பண்ணதுனால இவன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையுமே ஹெல்ப்புக்கு வச்சிருக்கான். அதே மாதிரி ஹீரனோ நோவா கிட்ட லாக்கருக்குள்ள நுழையிற அந்த ரகசியத்தை சொல்லிருப்பா அப்படின்னு நினைச்சு பிராக்சிமஸ் அவங்கிட்ட போயிட்டு கேட்கவும் அவன் எனக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னு நோவா சொல்லிடுறான். உடனே பிராக்சிமஸும் செம்மையா காண்டாகி நோவா கூட்டிட்டு போயிட்டு அங்க என்ன தெரியுதுன்னு கேக்குறான். அதுக்கு நோவா அடிமைப்படுத்தப்பட்ட குரங்குகள் அப்படின்னு சொல்லவும் அது அடிமைப்படுத்தப்பட்ட குரங்குகள் கிடையாது, இது ஒரு சாம்ராஜ்யம், ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்காக தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நோவா கிட்ட சொல்றான். அடுத்ததா மனிதர்களை எப்பவுமே நம்பவே கூடாதுன்னு சொல்றான். இவன் இப்படி சொல்லும் போதெல்லாம் ரெண்டாவது படத்துல இருக்கிற கோபாவை தான் ஞாபகத்துக்கு வரான். ஆக்சுவலா பிராக்சிமஸுக்கும் கோபாவோட எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே இருக்கு. கோபாவும் மனுஷங்களை எப்படி அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைச்சானோ அதே மாதிரிதான் பிராக்சிமஸும் மனுஷங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த லாக்கருக்குள்ள இருக்கிற துப்பாக்கி இங்க இருக்கிற மனுஷங்க கைக்கு போச்சுன்னா நம்மள அடிமைப்படுத்திடுவாங்க, அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அந்த உள்ள இருக்கிற ரகசியம் மட்டும் மனுஷங்களுக்கு போச்சுன்னா மறுபடியும் நம்மள அறிவில்லாத குரங்களை ஆக்கி நம்மள அடக்கி ஆள நினைப்பாங்க. அதனால அந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நமக்கான நேரம்னு நோவா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான் பிராக்சிமஸ். அதுக்கப்புறம் நோவாவோட அம்மாவும் நம்ம கழுகு கூட்டமே அழிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி பேசவும் நோவாவோட மனசே கஷ்டமாயிடுது. நோவாவோட பக்கத்துல அவங்க அப்பாவோட கழுகு வந்து உட்காருது. அப்ப நோவாவும் கழுகு கிட்ட இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவனை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, மறுபடியும் தன்னோட கூட்டத்தை காப்பாற்ற முடியும்னு. கொஞ்ச நேரம் பேசிட்டு கையை பாக்குறப்ப அதுல ராக்கா கொடுத்த அந்த சீசர் பயன்படுத்துற அந்த சிம்பிள் இருக்கு. இப்போ நோவாவுக்கு மனசுக்குள்ள தைரியம் வருது. உடனே அவனோட கையில கழுகு வந்து உட்காரவும் நம்மளால நம்ம கூட்டத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அதிகமாகுது. இப்ப ஹீரன் கிட்ட நோவா வந்து பேசுறான். அப்ப ஹீரனோ என்ன மன்னிச்சிரு, என்னோட கூட்டத்தையே பிராக்சிமஸோட ஆளுங்க கொன்னுடுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல, நான் உதவிக்காக தான் உங்ககிட்ட வந்தேன், ஆனா பயத்துல பேசவே முடியல. ஆனா நோவாவுக்கு அவ சொல்ற எல்லாமே பொய் மாதிரி தான் தெரியுது, இப்ப நீ உண்மையை சொன்னா அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நோவா சொல்றான். இப்ப நோவாவும் ஹீரன் கிட்ட சரி அந்த பங்கரை தானே தேடி வந்திருக்க, அதுக்குள்ள நீ என்னத்தை தான் எடுக்க வந்த அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஹீரனோ அதுக்குள்ள ஒரு புக் இருக்கு, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றா. அதுக்குன்னு ஒரு புக்குக்காக இவ்வளவு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு நோவாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இப்போ நோவாவுக்கு ரொம்ப நாளா மனசுல போட்டு உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு கேள்வியை இப்ப ஹீரன் கிட்ட கேக்குறான். ஆமா மனுஷங்களும் குரங்குகளும் ஒன்னா இருந்தாங்களாமே அது உண்மையா அப்படின்னு ஹீரன் கிட்ட கேட்கவும் ஆமா உண்மைதான் இருந்தாங்க, குரங்குகளால பேசவே முடியாது, மனுஷங்களால மட்டும்தான் பேச முடியும், ஒரு வைரஸ் பரவி மனுஷன் இனிமே அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அடுத்தது அந்த டவுட் எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி கடைசியா ஒண்ணு கேக்குறேன், இந்த கடல் தண்ணியால உள்ள இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஹீரனுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அடுத்ததா கண்ணை விரிச்சு நோவாவை ஆச்சரியமா பாக்குறா. நோவா தன்னோட அம்மா கிட்டையும் லவர் சோனா கிட்டையும் நாம மலை உச்சிக்கு போலாம், நம்மளோட கூட்டத்தை காப்பாத்தணும், அதுக்கு நீங்களுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனதுக்கு அம்மா ஒத்துக்கல, லவர் சோனா மட்டும் ஒத்துக்கிட்டு கூட ஹெல்ப் பண்றதுக்கு வரா. ஹீரனோ என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறா. ஆக்சுவலா அவ பாம்ப ரெடி பண்ணி வச்சிருக்கா. இப்ப பின்னாடி ஒரு குரங்கு
இருந்துகிட்டு இவங்க பண்றது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே நிக்குது. போச்சுடா, நம்ம பிளான் எல்லாம் நாசமா போச்சுடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குரங்கு நோவா கிட்ட வந்து அந்த மலை மேல செங்குத்தால ஏற முடியாது, அதை ஏறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லவும் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் வந்தாச்சு அப்படின்னு நோவா சந்தோஷமாகறான். இப்ப கடல் தண்ணி உள்ள வராம தடுத்து இருக்கிற அந்த பாலத்துக்கிட்ட வந்து அந்த பாம் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு அங்கிருந்து இறங்குறப்ப ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு வந்து என்னது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணனா அடுத்த செகண்ட் இந்த பாலத்தை மறுபடியும் கட்டி முடிச்சிருவாங்க, நீ பிராக்சிமஸ் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனோ நீ தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கெஞ்சிரா. ஆனா அந்த ப்ரொஃபசரும் இப்ப பிராக்சிமஸோட ஆளாவே மாறிட்டதுனால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்சிமஸ் கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோனோ நம்ம காரியத்தை கெடுத்துருவான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சு போட்டு தள்ளிடுறான். அடுத்ததை போட்டு தள்ளிட்டு ப்ரொஃபசர் கடலை தூக்கி போட்டுட்டு அந்த பாலத்துக்கு அடியில பாம்பை செட் பண்ணிட்டு மலையில ஏறலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. நோவா கூடயும் ஹீரோன் கூடயும் வந்த சோனாவும் இன்னொரு குரங்கோ மலையில பொறுமையா ஏறி போறாங்க. பொறுமையா ஏறி போகும்போது பிடிக்கிற பாறையெல்லாம் புடுங்கிக்கிட்டு கையோட வந்துடுது. அப்படியே மேல ஏறி போய்கிட்டு இருக்கும் போது நோவா பிடிச்ச பாறையுமே புடுங்கிக்கிட்டதுனால கீழே விழ போவான். உடனே பேலன்ஸ் பண்ணி கீழே விழாம தப்பிச்சிருவான். தன்னோட தோள்பட்டியில தூக்கிட்டு வந்து ஹீரோனுமே கீழே போடாம பத்திரமா பிடிச்சுக்குவான். எல்லாருமே மலை மேல உச்சியில ஏறி வந்ததுக்கு அப்புறம் பெரிய ராட்சச ஃபேன் இருக்கிற அந்த நுழைவு வயல்ல உள்ள போறாங்க. உள்ள போய் தீப்பந்தத்தை குளித்திட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மெயின் சுவிட்ச் போர்டு இருக்கு, அதை ஆன் பண்ண உடனே அந்த மொத்த பில்டிங்குக்குமே பவர் சப்ளை கிடைச்சிருது. ஆக்சுவலா இவங்க உள்ள வந்திருக்கிறது மனுஷங்க ஆபத்து கடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு கட்டி வச்ச ராணுவத்தோட ரகசிய பில்டிங் தான். அதைத்தான் வெளியில இருந்து கதவை உடைக்கணும் அப்படின்னு பிராக்சிமஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்களும் மலை மேல ஏறி வந்து அதுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரன் ஒரு பக்கம் ஏப்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரன் உள்ள எதையே தேடி வந்தால அதை தேடிக்கிட்டு இருக்கா. ஏப்ஸுங்க இந்த இடத்த புதுசா பாக்குறதுனால மனுஷங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற பொம்மை எல்லாம் எடுத்து பார்க்கவும் ஏப்ஸுக்குமே ஆச்சரியமா இருக்கு, பயமாவும் இருக்கு. அதே சமயத்துல ஹீரோனோ எந்த விஷயத்தை தேடி வந்தாலோ அந்த ஹார்ட் டிஸ்குமே கண்டுபிடிச்சிட்டா. ஆக்சுவலா இது ஒரு ஹார்ட் டிஸ்காவும் இருக்கலாம், இல்ல வேற ஒரு முக்கியமான பொருளாவும் இருக்கலாம். ஏப்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமா புக்ஸ கையில எடுத்து வச்சு பாக்குதுங்க. அந்த புக்ல முன்னாடி காலத்துல குரங்குங்க கூண்டுல அடைபட்டு இருந்ததையும் மனுஷங்க வெளியில இருந்து குரங்குகளை ரசிக்கிறதையும் நோவா பாக்குது. இதெல்லாம் பாக்குறப்ப நாமெல்லாம் இப்படியாட இருந்திருக்கோம் அப்படின்னு நோவாக்கு தோணுது. ஹீரோனோ எதை தேடி வந்தாலோ அது கிடைச்சதுமே ஏப்ஸ் கிட்ட வந்து சரி வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு கூட்டிட்டு வெளியில கிளம்புறா. கிளம்புற வெளியில பார்த்தா ராணுவத்துல யூஸ் பண்ற வண்டி எல்லாம் அங்க நிறைய இருக்கு. இப்ப வெளியில போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கதவை ஓபன் பண்றப்ப ஓபன் பண்ணி பார்த்தா நோவாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. அங்க நோவாவோட அம்மாவை பணைய கைதியா வச்சிருக்கான் பிராக்சிமஸ். பிராக்சிமஸுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, எதுக்கு ஹீரோன் இவ்வளவு ஒரு பிளான போட்டு திருட்டுத்தனமா உள்ள வரணும்னு. அதனால நோவா கிட்ட என்னன்னு உண்மையை சொல்லிடு, இல்லன்னா அவனோட உயிரான சோனாவை இங்கேயே கழுத்தறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். சோனாவை கழுத்தை அறுக்கலான்னு போறப்ப ஹீரோன் கையில இருக்கிற அந்த கண்ணை எடுத்து சோனாவை கழுத்து இறக்கலாம் அப்படின்னு இருந்தா அந்த எப்ஸ சுட்டுறா. பிராக்சிமஸும் இப்ப பயப்படாம மே இதே மாதிரி உள்ள நிறைய துப்பாக்கி இருக்கணுமே அப்படி சொல்லவும் ஹீரோனும் நோவாவும் சேர்ந்து என்ன பிளான் ஏற்கனவே போட்டாங்களோ அதை பண்றதுக்கு அவர் ரெடி ஆகுறா. ஆனா நோவாவும் ஹீரோன் கிட்ட அதை பண்ணாத அப்படின்னு தடுக்கிறான். ஏன்னா அவங்களோட குரங்கனமே அந்த பில்டிங் குள்ள தான் இப்ப நிக்கிறாங்க. ஆனா ஹீரோனோ இந்த ஆயுதங்கள் எல்லாமே வில்லங்கிட்ட கிடைக்கவே கூடாதுன்னு அந்த வெடிமருந்த பத்த வச்சு அணைய வெடிக்க வச்சிடறா. முன்னாடி சீன்ல நோவா கடல் தண்ணியால அதுக்குள்ள இருக்கிறத அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்பான்ல, அது இதுக்காக தான். கடல் தண்ணியை மொத்தமா உள்ள வர வச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிஸ அழிக்கிறது தான் இவங்களோட பிளானே. ஆனா இதுல தன்னோட கூட்டத்து ஆளுங்களுமே பாதிக்கப்படுவாங்கன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. நோவா தன்னோட கூட்டத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே மலை உச்சிக்கு போங்க அப்படின்னு கத்தி சொல்றான். அதே மாதிரி எல்லா குரங்குகளும் மேல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிற சமயத்துல பிராக்சிமஸோட ஜெனரல் சில்வா அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ நோவாவை அழிக்கணும்னு அவனை பயங்கரமா துரத்துறான். நோவாவுக்கும் சில்வாக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ரொம்ப நேரம் சண்டை போய்கிட்டே இருக்கு. உடனே நோவாவும் இவன் இருக்கிற உடம்புக்கு நம்மளால இவனை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் நிக்கிறான். உடனே அந்த சில்வா ஓடி வந்து அடிக்கிறப்ப மேல இருக்கிற சின்னோண்டு கேப்ல நோவா குதிச்சு நின்னுடுவான். அந்த கேப்ல மாட்டின சில்வா வெளியில வர முடியாம தண்ணியில மூழ்கி செத்து போயிடுவான். ஒரு வழியா நோவாவும் அவன் கூட்டத்து ஆளுங்களும் தண்ணில இருந்து தப்பிச்சு மலை உச்சில ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து நின்னுறாங்க. அந்த இடத்துல வில்லனுமே இருக்கான். வில்லன் செத்திருப்பான்னு பார்த்தா வில்லனுமே தண்ணில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். மேல வந்து பிராக்சிமஸ் அப்படிங்கிற அந்த கொடூர வில்லன் நோவாவை போட்டு அடி அடின்னு பொழக்கிறான். உங்களுக்கு எப்பவுமே நான் தான் தலைவன், எனக்கு எல்லாருமே தலை வணங்குங்க, நோவா நீ எழுந்திருச்சு எனக்கு தலை வணங்க அப்படின்னு அதிகாரம் பண்றான். வானத்துல வட்டம் அடிச்சு இருக்கிற அப்பாவோட கழுகுங்களை நோவா கவனிக்கிறான். உடனே திரும்பி படுத்துக்கிட்டு அவங்க கழுகு கூட்டமே சொல்ற அந்த முழக்கத்தை சொல்றான். நோவா முழக்கத்தை சொல்ல சொல்ல கழுகு கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனோட முழக்கத்தை சொல்றாங்க. கொடூர வில்லனான பிராக்சிமஸ கழுகு
கூட்டத்தை சேர்ந்த அந்த குரங்கனை எல்லாருமே மொத்தமா எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நோவா இப்ப கைய நீட்டினதுமே அவன் கையில கழுகு வந்து உட்காருது. நோவாவும் அவனோட கூட்டத்தை சேர்ந்தவங்களும் அவங்க கூட்டத்தோட முழக்கத்தை கத்தி கத்தி சொல்லவும் அவங்க வளர்க்கிற அந்த கழுகெல்லாம் வந்து பிராக்சிமஸ கட்டிச்சு குதறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா கழுகுங்க எல்லாம் அவனை போட்டு கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தன்னோட கையில உட்கார்ந்து இருக்கிற அந்த கழுகை ஏவி விட்டதும் அந்த கழுகு பறந்து போய் ஒரு கிக்கு விடுது. அப்படியே பிராக்சிமஸ் பின்னாடி இருக்கிற கடல்ல விழுந்து காலி ஆயிடுறான். ஒரு வழியா நோவா அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை காப்பாத்திடுறான். அவன் சொன்ன மாதிரியே தன்னோட கூட்டத்தை மறுபடியுமே அவன் வாழ்ந்த அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரன் நோவாவை மீட் பண்றதுக்காக கையில கன்னோட வரா. ஆனா ஹீரன் கன்னு வச்சிருக்கிறது நோவாவுக்கு தெரியாது. ஏன்னா பின்னாடி மறைச்சு வச்சிருக்கா. நோவா கோவமா ஹீரன் கிட்ட பிராக்சிமஸ் மனுஷங்களை நம்ப கூடாதுன்னு சொல்ற மாதிரியே நீயும் பண்ணிட்டேல, அந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அழிச்சிட்டேல அப்படின்னு அவளை திட்டுறான். அதுக்கு ஹீரனோ மனுஷங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது, குரங்கணத்துக்கு அது தேவைப்படாதுன்னு சொல்லவும் அதுக்கு நோவா அப்ப குரங்கணம் மட்டும் மறுபடியும் அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோவமா கேக்குறான். இப்ப நோவா எங்களுக்கு மனுஷங்களோட உதவி தேவையில்லை, இதுவரைக்கும் நாங்க கத்துக்கிட்டதை வச்சு எங்களுக்கான இடத்தை நாங்க வலிமையா உருவாக்கிக்குவோம்னு சொல்றான். கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒருவேளை ராக்கு இருந்திருந்தா அவர் பத்தி நிறைய விஷயத்த எங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு. அப்படியே ஹீரனை திரும்பி பார்த்து ஒருவேளை மனுஷங்களாலையும் குரங்குகளாலையும் திரும்ப ஒன்னா வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஹீரனோ கண்ணுல கண்ணீரோட இதுக்கான பதில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. நோவா தான் கழுத்துல டாலரா மாட்டி இருந்த சீசரோட சிம்பல ஹீரனுக்கு இது என் ஞாபகார்த்தமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு ஹீரனா அங்க இருக்கிற குதிரையில கிளம்பிடுறா. ஹீரன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு ரிசர்ச் சென்டர்ல போய் நிக்கிறா. உள்ள இருந்து ஒரு லேடி வெளியில வரா. அவகிட்ட அந்த பங்கர்ல இருந்து எடுத்த அந்த ஹார்ட் டிஸ்க கொடுக்கறா. அதை எடுத்துக்கிட்டு உள்ள போய் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நெட்வொர்க் ஆக்சஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் உலகத்துல ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழியில மனுஷங்க தொடர்பு கொள்ள முடியுது. இப்ப ஹீரனும் வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரத்தை பாக்குறா. அதே சமயத்துல நோவாவும் கூட இருக்கிற சோனாவும் டெலஸ்கோப் வழியா வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரத்தை பாக்குறாங்க. இதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.